அண்ணாமலை வெளியில போய் சீமான் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டு களவாணிகள்லாம் ஏதோ செய்ய போறாங்க. 100 சாரை சேர்ந்தவர் தான் சீமான். அண்ணாமலை எதிர்க்க சொல்லுங்க. அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டை இப்ப நான் சொல்றேன், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன், அஇஅதிமுகவை சேர்ந்த முதலமைச்சர், அண்ணாமலை வாங்கக்கூடிய இடத்தையோ அண்ணாமலை சாம்பர் சோத்தையும் உனக்கு எங்க இருந்து பணம் வந்ததுன்னு கேட்க சொல்லுங்க. சீமான் சொல்வது சரின்னு யாரு பேசுறது? அண்ணாமலை, அர்ஜுன் சம்பத், எவன் உன்னை கல்ல கொண்டு அடிச்சான்? 2007 உன்னை கல்லாலே அடிச்சானுங்கல்ல, அவெல்லாம் உன் கூட சேர்ந்து நின்றுக்கிட்டு இன்னைக்கு எங்க கிட்ட வர. அப்ப உனக்கு சப்போர்ட் பண்றேன், உனக்கு அசிங்கமா இல்லையா? நிர்மலா சீதாராமன் வந்து இங்க என்ன பேசினாங்க? கோயில் உண்டியல்ல போடாதீங்க, தட்டுல போடுங்க, ஐயருக்கு போடுங்க. யார் சொன்னது? கடுமையா வந்து பிஜேபியை மோடியை எதிர்த்துட்டு தான் இருக்காரு சீமான். எங்க எதிர்க்கிறாரு? அதெல்லாம் எதிர்க்கவே இல்லை. நீங்க 2007 2009 வந்து பெரியார் இருந்தாரா? செத்து போயிட்டார்ல முன்னாடியே. அன்னைக்கு நீ பெரியார் விமர்சனம், அப்போ உங்களுக்கு மூளை இல்லையா? வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம். உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இடையான இந்த உரையாடல். இன்று நம்மோடு திமுக சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் திரு பழ செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் கூட ஒரு போராட்டம் நடத்தினீங்க திமுகவில் வந்துட்டு. ஏன்னா பெரியாரை பற்றி சீமான் தவறாக பேசிட்டார், அதனால் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலுமே இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதனால நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் நடத்திருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் சார்ந்திருக்க அணி சுற்றுச்சூழல் அணியில் இருக்கீங்க. டங்ஸ்டன் விவகாரம் வந்துட்டுருக்கு, அது போக இங்கே எவ்வளவோ கனிம வளங்கள் இதாகிட்டு இருக்குது. சமீபத்தில் கூட புதுக்கோட்டையில் ஒருத்தர் வந்து கனிம வள கொள்ளையர்களால் கொலை செய்யப்படுகிறார், அங்கே இருக்க போராளிகள். ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள் போயிட்டு கொண்டே இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் அணி சார்பாக இதெல்லாம் எடுத்து முன்னெடுத்து போராட்டங்கள் எடுத்ததோ இல்லை கோரிக்கை வைக்கிறதோ வெளியில் போயிட்டு மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதோ இதான் நடந்திருக்கா? முதல் சொன்ன அந்த சீமான் பெரியாரை பற்றி பேசியதுக்கு சொல்லிட்டு நான் டங்ஸ்டன் விவகாரத்துக்கு வரேன். சீமான் ஒரு மரியாதையாக என்னை கூப்பிடக்கூட எனக்கு வரல. என்னுடைய அடக்கம் என்னை மீறி கைமீறி செல்கிறது. சீமான் வந்து யாரால் அடையாளப்படுத்தப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா பெரியாரிய மேடைகளில் ஏறி தான் அவர் ஒத்துக்கிறாரு. இல்லை நான் சொல்கிறேன், நான் வந்து இன்றைக்கி அவர் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்காருன்றதை பார்க்குறேன். அதாவது 2007 எம்.ஆர். ராதா நூற்றாண்டு விழா 2007 நடந்தது. கோவை பகுதியில் இருக்கக்கூடிய கவுண்டம்பாளையத்தில் முதல் முறையாக அவருடைய அரசியல் மேடை அவர் ஏறுறாரு. அன்னைக்கு அவரை கல்லை கொண்டு அடித்தாங்க. பெரியாருக்காக பேசும்போது இதே கோவை ராமகிருஷ்ணன் ஏற்பாடு பண்ண கூட்டத்தில் அவரை கல்லை கொண்டு அடித்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணியை சார்ந்தவங்க, பிஜேபியை சார்ந்தவங்க இவரை கல்லால் அடித்தாங்க. அன்னைக்கு அரணா நின்று பாதுகாத்தது கோவை ராமகிருஷ்ணன் போன்ற ஆட்கள். இன்னைக்கு அதே கோவை ராமகிருஷ்ணன் இன்னைக்கு வந்து மதுரவாயில் இருக்க அவர் வீட்டுக்கு வந்து உன்னை அடிப்பண்டான்னு சொல்ற இடத்துக்கு வந்து நின்று இருக்காரு. பார்த்தீங்களா? வீடு எங்கேயோ வந்து உங்க வீட்டுக்கு வந்து நின்று அடிப்பேன்னு சொல்லியிருக்காருல ராமகிருஷ்ணன். இதுதான் அவர் நடந்து வந்த பாதை. எல்லாம் போடுறாங்கள கடந்து வந்த பாதைன்னு. 2007ஆம் ஆண்டு அவருக்கு 2007ஆம் ஆண்டில் நடந்த எம்.ஆர். ராதா நூற்றாண்டு விழா ஆகட்டும், எம்ஜிஆர் நகரில் நடந்த பேத்திகா கூட்டங்களாகட்டும், இந்த மாதிரி மேடைகளில் முத்துக்குமார் நினைவந்தல் இந்த மாதிரி மேடைகளில் உணர்ச்சி பொங்க 2007 to 2008-9 வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சது 2019. அந்த இடைப்பட்ட காலம் 2007 ஆரம்பிச்சு அவர் கட்சி தொடங்குவதற்கு அவருக்கு மேடைன்னு ஒன்று அமைத்து கொடுத்ததே பெரியார் இயக்கங்கள் தான். இப்படி ஒரு ஆள் இருக்காரு, ஒரு இயக்குனர் இருக்காரு, இவர் வந்து பெரியார் சார்ந்து சிந்திப்பாரு பேசுவாருன்னு கொண்டு போயினேன். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய இன்னைக்கு அவர் செய்ததெல்லாம் கேட்கும்போது நமக்கு அச்சமா இருக்கு. பெண்களுக்கு எதிராக பெரிய பாலியல்ல ஒரு 100 சாரை சேர்ந்தவர் தான் சீமான். அதாவது வந்து பெண்களுக்கு எதிராக தொடர்ச்சியா அவர் கலைத்துறையில அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள், விஜயலட்சுமி பொதுவெளியில அவ்வளோ குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. உண்மையாவே இவர் தான் அந்த சாரோன்னு எனக்கு அது தோணும். ரொம்ப ஒரு மோசமான ஒரு எந்த ஒரு அடிப்படை தரம் ஒரு இல்லாத ஒரு நபராக தான் நான் சீமானை பார்க்குறேன். அவர் வந்து பெரியாரை பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அதாவது வந்து பெரியார் வந்து விமர்சனத்துக்கு உள்ளானவர்ன்றதுல அவரே சொல்லியிருக்காரு. அவரே சொல்லுங்க, நான் பெரியாரை வந்து என்னை விமர்சியுங்கள், நான் சொல்வதை எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கொள்ளாதீங்க, என்னை விமர்சிங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு காலகட்டத்துக்கு நான் திருப்பி கேட்கிறேன், நீங்க 2007 2009 வந்து பெரியார் இருந்தாரா? செத்து போயிட்டார்ல முன்னாடியே. அன்னைக்கு நீ பெரியாரை விமர்சி, அப்போ உங்களுக்கு மூளை இல்லையா? அதை விளக்கமா சொல்றேன். அதுக்கப்புறம் நான் இவரை பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய படிச்சேன், மாறிட்டேன். என்ன படிச்சாரு, எதை படிச்சாரு, அதைத்தான் சொல்லுங்கன்றாங்க. நாங்க
அகிலமும் படிச்சேன்னு சொல்றாங்க. என்னத்தை படிச்ச? அதுதான் பொதுவெளியில வந்து சொல்லு, நீ பெரியாரை பத்தி ஏதோ ஒரு புத்தகத்தை நான் படிச்சேன், நான் படிச்சதுல இருந்தா நான் இதெல்லாம் மாத்திட்டேன். எந்த புத்தகத்தை படிச்ச? அதுவே நாட்டுடைமையாக்குங்கிறாங்க. இது எது இல்ல, எல்லாமே நாட்டுடைமை. அதெல்லாம் ஒரு போலியான சும்மாங்க, அதெல்லாம் சும்மா. இந்த பெரியாருடைய எழுத்துக்கள் வந்து நாட்டுடைய பெரியாரை பத்தி அவ்வளவு பேர் கூட இருந்தவங்க இருக்காங்க. ஆனந்தத்தை எழுதிட்டாரு, பெரியார் திட்டத்தில் அவ்வளவு புத்தகங்கள் இருக்குது. நீங்க கண்காட்சி போய் பாருங்க, விக்கிற புக்கு ஃபுல்லா பெரியார் புக்கு தான். இது ஒரு இந்த வாதத்தை நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதாவது வந்து பெரியார் புத்தகத்தை நான் எல்லாம் பெரியாருடைய எல்லா எழுத்துக்களும் வெளியில ஓப்பன் சோர்ஸா தான் இருக்குது. ஆணைமுத்தையாவோட புத்தகம் நான் எல்லாம் வந்து 1.5 வருடங்களுக்கு முன்னாடியே பணம் கட்டி அதை ஒரு 13 புத்தகங்கள் வால்யூம் நான் வாங்கி வச்சிருக்கேன். அது ஒரு லிமிடெட் எடிஷன், எல்லாருக்கும் போட்டு கொடுத்தாங்க. பொதுவெளியில அவ்வளவு புத்தகங்கள் இருக்கு. இது அவர் ஒரு தட்டையான வாதம். அவர் சொல்றாருல்ல, பெரியாரை பொதுவெளியில கொண்டு வாங்க. அதான் ஆல்ரெடி பொதுவெளி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல முக்கு இருக்காரு பெரியாரு. இதுக்கு மேல என்ன பண்ணுவோம்? இங்க படிக்கிற ஒரு பெண் கல்விக்கு பின்னாடியும் பெரியார் இருக்காரு. இங்க சாதிய பேசாத ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் பெரியார் இருக்காரு. அதுதான் அவர் क्वेश्चन பண்றாரு. பெரியார் மட்டும் தான் இருக்காரா அப்படிங்கறத அவரோட கேள்வி. பெரியார் மட்டும் தான் இருக்காரு. நாங்க திருப்பி சொல்றோம், நீ இல்லன்னு சொல்லு. மற்றவர்களை நீங்க இருட்டடிப்பு செய்றீங்க. நாங்க இருட்டடிப்பு செய்யவில்லை. ஆட்சியாளர்களுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை ரெகனைஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியும் சேர்த்துக்கோங்க, திமுக இங்க ஆளுகின்ற கட்சியா இந்த 2 கட்சி தான். இந்த 2 கட்சிகள்ல தான் நீங்கள் சொல்லக்கூடிய ரெட்டமலை சீனிவாசன் ஆகட்டும், MC ராஜாவாகட்டும், எல்லாருக்கும் மண்டபம்லாம் கட்டினது யாரு? நீயே ஆட்சிக்கு வந்து கட்டினது நாங்க. இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தானே கட்டுச்சு. நீ திராவிடத்துக்கு எதிராக, இந்த திராவிட ஆட்சிக்கு எதிராக நீ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நீ நிறுத்துற விஷயம் என்ன சொல்ற? நான் பெரியாரை வந்து நான் இவ்வளவு நாள் நீ வந்து பெரியாருடைய மேல சவாரி செய்து அவருடைய கருத்துக்களை கொண்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது நாங்க. இன்னைக்கு வந்து உனக்கு யார் பின்னாடி வந்து நிற்கா? எவன் உன்னை கல்லால் அடிச்சா இன்னைக்கு அவன் பின்னாடி வந்து நிற்கிறான். சீமான் சொல்வது சரின்னு யாரு பேசுறது? அண்ணாமலை, அர்ஜுன் சம்பத், எவன் உன்னை கல்ல கொண்டு அடிச்சான்? 2007 உன்னை கல்லாலே அடிச்சானுங்கல்ல, அவெல்லாம் உன் கூட சேர்ந்து நின்றுக்கிட்டு இன்னைக்கு எங்க கிட்ட வர. அப்ப உனக்கு சப்போர்ட் பண்ற, உனக்கு அசிங்கமா இல்லையா? இல்ல, அவர் தான் அந்த கொள்கையால சில எதிர்க்கும் போது பெரியார் இது வரைக்கும் அவங்க மட்டும் எதிர்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சீமான் எதிர்க்கும் போது அவங்களும் இணைஞ்சுக்கிறாங்க. தமிழ் தேசியத்தை, தமிழ் தேசியத்தை காப்பதற்கு இவரால் முடியாதுங்க. இவருடைய தமிழ் தேசியம்ன்றது தமிழ் தேசியமே கிடையாது. தமிழை வளர்த்த கலைஞர் வளர்த்ததுதான் தமிழ் தேசியம். இன்னைக்கு நான் சொல்றேன், தலைவர் வழி வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் கிரியேட் பண்ணி அதுதான் தமிழ் தேசியம். தமிழை வளர்ப்பது அதுதான். திருக்குறளுக்கு எல்லா உலகத்திலையும் மாநாடு நடத்துறது தான் தமிழ் தேசியம். இன்னைக்கு வந்து அயலக தமிழ் தினம்னு ஒன்று வச்சு அதில் கொண்டாந்து வந்து வர்றவங்களுக்கெல்லாம் திருக்குறள் புத்தகங்களை கொடுத்து தமிழை வளர்க்குறோம்ல, இதுதான் தமிழ் தேசியம். நீ பேசுறது தமிழ் தேசியம் இல்ல. அவன் போடுறான் பத்தியா ஒரு காவி திருவள்ளுவர், அந்த காவி திருவள்ளுவருக்கு ஒத்து உதறதுக்கு வந்து உனக்காக அவன் கூட சேர்ந்து பேசுறான் பாரு. நீ பேசுறது தமிழ் தேசியமா? ஓகே, அப்ப நீங்க தமிழ் தேசியம் இவர் பேச சொல்ற, இவங்க சொல்றதா சொல்றீங்க. அப்ப அந்த இடத்துல தமிழன் ஸ்டாக் அப்படிங்கிறதுக்கு வச்சுட்டு போயிடலாம். ஏன் திராவிடன் ஸ்டாக் வருது இங்க? அதான் கொஸ்டின் பண்றாரு அவரு. இது வந்து எல்லாருக்குமான நாடு. இந்த தமிழகத்தை பொறுத்தவரை நாங்கள் அனைவருக்குமான ஒரு இடத்தை கொடுத்துருக்குறோம். இதற்கு வந்து திராவிடமும் தமிழும் வேற இல்லைன்றத பல தருணங்களை நாங்கள் விளக்கிட்டோம். அவர் அதுதான் மறுபடியும் கேட்கிறாரு. அதை விட்டுட்டு தமிழ் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். இது திராவிட மாடல் ஆட்சியா இல்லை நாங்கள் வந்து தமிழுக்கு செய்யாததா இருந்தால் அதை வந்து ஒரு தமிழ் தேசியவாதி எங்களை கேட்கட்டும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழன் வந்து எங்களை கேட்கட்டும். இங்கே இருக்கக்கூடிய இந்த யாரெல்லாம் திராவிட மாடல் ஆட்சின்னு பெருமையாக சொல்கிறானோ அவன் எல்லாமே தமிழன் தான். அப்போ சீமான் தமிழ் தானே? அதான் கேட்குறேன். அது எனக்கு தெரியல, அவர் தான் சொல்லணும். நாங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவரை தமிழனை தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தொடர்ச்சியாக அவருக்கு அணி சேர்றாருங்கல்ல, அவருக்கு ஒத்துவதற்காக அவர் கூட சேரக்கூடிய அந்த வடபுலத்து ஆட்கள் கூட சேர்ந்து அவர் செய்கிறார்ல, அவர் தமிழுக்கு எதிராகவே போர் தொடுப்பதாக தான் பார்க்குறேன். இங்கே இருக்கக்கூடிய தமிழை அழிப்பதற்கு, இங்க இருக்கக்கூடிய கல்வியை அழிப்பதற்கு, இங்க இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தங்களை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, அந்த கூட்டத்தோட கை சேர்த்து இருக்காருல்ல சீமான். எல்லாம் மறந்துடுறீங்க, அதனால நான் நினைவு அப்படிங்கறதானே இப்ப அவரோட ஏன்னா வந்துட்டு வள்ளலார் அவர் இன்னைக்கு இந்த ஆட்சியில ஒரு இந்து அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு கோயிலுக்கு போறாரு, குடமுழுக்கு நடத்துறாரு. தொடர்ச்சியாக 7,000-8,000 கோடிக்கு மேல கோயில் சுற்றுகள் இந்த ஆட்சியில மீட்கப்பட்டிருக்கு. ஒரு சமயம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியம் தர, அதை சார்ந்து அதை நம்பிக்கைக்குரியவங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு வராத வகையில் இந்த ஆட்சி இருக்கு. அதுக்கு ஒரு துறை அமைச்சர் இருக்கார், எவ்வளவு சிறப்பாக சொல்றாரு. இங்க வந்து அந்த இவங்களால ஸ்கோர் பண்ண முடியல. அடுத்து என்ன பண்ணி பார்க்குறாங்க? நிர்மலா சீதாராமன் வந்து இங்க என்ன பேசினாங்க? கோயில் உண்டியல்ல போடாதீங்க, தட்டுல போடுங்க, ஐயருக்கு போடுங்க. யார் சொன்னது? நாங்களா சொன்னோம்? ஏங்க ஒரு துறை இருக்கு, அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, அந்த துறைக்கு இயங்கிறதுக்கு அந்த கோயிலினுடைய வளர்ச்சியை எப்படி செய்யணும்னு அந்த காணிக்கையை எடுத்து செலவு பண்ணணும்னு ஒரு அரசாங்கம் இருக்கு, அதிகாரிகள் இருக்காங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்க? தொடர்ச்சியா நீங்க பாஜக ஆட்கள் எல்லாம் பேசுறது பாத்தீங்கன்னா, கோயில் உண்டியல்ல போடாதீங்க, தட்டுல போடுங்க, அவளுக்கு கொண்டு போய் சேருங்க. அதுக்கு ஒத்து வர்றது யாரு?
சீமானு. அப்ப மறைமுகமா ஒரு வெளிப்படையாகவோ சீமானை இயக்குறது ஏன்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோட போயிட்டாருன்றது தான் உண்மை. ஓகே. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு அவர் வந்தது இல்லைங்க, பொது வெளியில தானே இருக்குது. இன்னைக்கு வந்து ஒருத்தன் நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு ஒருத்தன் போய் கடவுளை கும்புறான்னா அவனை கேள்விக்குள்ளாக்குவாங்களா இல்லையா? அது மாதிரி நான் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறேன், நான் வந்து சமஸ்கிருதத்தை ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிள்ளைய கூட்டிட்டு போய் அவர் குழந்தைக்கு வந்து நமக நமக நமகன்னு கோயிலில் போட்ட வீடியோ ஊரெல்லாம் வந்தது. நீங்க கடுமையா வந்து பிஜேபியை மோடியை எதிர்த்துட்டு தானே இருக்காரு சீமான். எங்க எதிர்க்கிறாரு? அதெல்லாம் எதிர்க்கவே இல்லை. அதெல்லாம் நீங்க சொல்றது வந்து அவர் வளர்கின்ற காலத்துல செய்த பேசிட்டு தான் இருக்கு. இல்லவே இல்லை. இன்னைக்கு அவருக்காக குரல் கொடுத்த தம்பி அண்ணாமலை, அவர் தம்பி அண்ணாமலை ஆயிட்டாரு இப்ப. அதாவது அண்ணாமலை எல்லாத்தையுமே அண்ணன் தம்பி சொல்றாரு. அண்ணாமலை வெளியில போய் சீமான் கூட சேர்ந்துட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டு களவாணிகள்லாம் ஏதோ செய்ய போறாங்க. என்னுடைய பார்வையில மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக அண்ணாமலை மீது ஒரு குறி வைத்துக் கொண்டே இருக்கிறது. அண்ணாமலை மிகப்பெரிய அளவுல பொருளீட்டிட்டாரு, பணம் சம்பாதிச்சிருக்காரு, இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை மிரட்டி பணம் எடுத்திருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம எந்த ஆதாரமும் சொல்லிட முடியாது. அதாவது அவர் சம்பந்தப்பட்ட அவர் மனைவி, அவர் மச்சான் வீட்டுல ரைடுங்க. யார் ரைடு பண்ணுது? இன்கம் டாக்ஸ் யாருடைய துறை? மச்சான் வீட்ல இல்ல, அது ரைடு போனது இல்ல நீங்க குமார்ங்கற ஒரு மச்சான் கிடையாது. ஏங்க அதுல இருக்கு சிவகுமார், நல்லா புரிஞ்சுங்க. சத்திரப்பட்டி செந்தில் சிவகுமார்ன்றது அவருடைய நெருங்கிய உறவினரா இல்லன்னு அண்ணாமலை பொதுவெளியில சொல்லுங்க. அத சொல்லிட்டாரு. எனக்கு அவருடைய பாலாஜி உறவினர்ட்டாரு. அவங்க எல்லாம் கூட்டம், அதாவது வந்து கொங்கு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயில் கும்புறவங்கள ஒரு கூட்டம்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போறவங்க வெண்டுவ கூட்டம், இவர்கள் எல்லாம் வெண்டுவ கூட்டத்தை சேர்ந்தவங்கன்னு அவங்களே ஒரு கூட்டம் சொல்லிக்குவாங்க. காடை கூட்டம், கௌதாரி கூட்டம், சில கூட்டம் இருக்கும். அந்த கடவுள் கோயிலுக்கு போறவங்கள ஒரு கூட்டம். அந்த கோயிலுக்கு போறவன் திமுக காரங்களும் இருப்பாங்க, அண்ணா திமுக காரங்களும் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அது இங்க பேச்சுவார்த்தை இல்ல. தொழில் சார்ந்து அண்ணாமலை சேம்பர்ஸ் ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க. இதுல ஒரு மிகப்பெரிய முதலீடு இருக்கு. அண்ணாமலையுடைய மனைவி அகிலா பேர்ல கிட்டத்தட்ட வந்து 100 கோடி ரூபாய் சொத்து வாங்கப்பட்டிருக்கு. அது சொத்து வாங்குறதுக்கு உதவி செய்தவர்கள் சிவகுமார், சத்திரப்பட்டி செந்தில், இவங்க எல்லாம் சொல்றாங்க. இவர்களுக்கெல்லாம் இந்த அண்ணாமலையை தொடர்ச்சியா வேவு பார்த்து இவர் தனிப்பட்ட முறையில பொருள் ஈட்டிட்டார்ன்றதுனால தான் நாங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எங்கள் இன்டெலிஜென்ஸோ எங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையோ சோதனைக்கு போகல. இன்கம் டேக்ஸ் ஒன்றிய அரசு கீழே வருது. அவர்களுடைய அதிகாரிகள் போய் அவர்கள்ட்ட போய் அண்ணாமலை இதெல்லாம் சொன்னால் அதனுடைய ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் அண்ணாமலை பண்ணுறாங்க. அண்ணாமலை நாளைக்கு வெளியில் வந்து கட்சி ஆரம்பித்து இந்த 2 அறவைக்காடுகளும் சேர்ந்து ஏதாவது இங்கே வந்து ஏதாவது உருட்டிட்டு கிடக்கலாம். ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நன்றிங்க. நன்றி. தொடர்ந்து உரையாடுவோம்.